சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசி நேயர்களே, ஒரு நிமிஷம் கூட சந்தோஷத்தை அனுபவிக்காத ராசி சிம்ம ராசி. ஒவ்வொரு நாளும் தனிமையை நோக்கி நகரக்கூடிய ராசி சிம்ம ராசி. வாழ்க்கையில் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு விடை தெரியாமல் இருப்பவர்களும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான். தாய் தந்தையரே உதவி செய்யாமல் அவர்களுடைய எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியாமல் வாழக்கூடிய ராசி சிம்ம ராசி. என்றாவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் அதிபதியாக இருந்தாலும் பிறரிடம் உண்மைக்காக கை கட்டி வாய் பொத்தி வாழும் வாழ்க்கை அதிகமுங்க. உண்மையா நேர்மையா அன்பா நீங்க இருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஒரே நிமிஷத்துல வழிக்கு கொண்டு வந்துடலாம். இவனை அடக்க என்ன வழி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய அன்பு ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு சொல்லலாம். கடக ராசி நேயர்களே, உத்திரம் பூரம் மகம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. கால புருஷ தத்துவத்தின்படி 5வது ராசி. குழந்தை பிறப்பதே பெரிய போராட்டமாக இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான். போராட்டமா அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் வாழறாங்க பாருங்க, வாழ்க்கை அது இதை விட போராட்டமாக இருக்கும். குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு அந்த வாழ்க்கையில் வேலை பணம் மரியாதை அனைத்தையும் இழந்துவிட்டு வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிரச்சனை சரியாகும் நம்பிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்திலும் நடக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு அன்பாலே மாற்றப்பட்டு கடந்த 1.5 வருடத்தில் வேலை போய் மனசில் நிறைய வழிகளை சுமந்து பணம் காசு வேல்யூவை இப்போ தான் புரிஞ்சிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு தடம் மாறும் என்பது போல் வாழ்க்கையே சில விஷயங்களில் தடம் மாறியதால் இன்று இவர்கள் மட்டும்தான் வேதனை பற்றாங்களே தவிர இவங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லோருமே இவங்களை நோக்கி பொறாமை பலத்தை மட்டும்தான் அனுபவிக்கின்றாங்க. சூரியன் எப்படியெல்லாம் கிரகத்திற்கும் தலைவனாகவும் ஒரு ஆளுமை திறன் உடையவர்களாகவும் இருக்கிறார்களோ அதே போல்தான் நீங்களும். உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் ஆளுமை தன்மையை அதிகமுடையவர்கள். இவங்க ஆளுமை தன்மை 10 போதி தர்மருக்கும் சமம், 100 விவேகானந்தருக்கும் சமம். 100 விவேகானந்தருக்கு சமம் கேட்டிங்கன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அவ்வளோ பெரிய ஆள். இவனை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு. ஆனால் உங்களுக்கு பெரிய மைனஸ் என்னன்னு தெரியுமா? ஆனால் உங்களால் உங்களுக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்க முடியாது. உங்களால் உங்களுக்கே பெரிய சிறப்பை அளிக்க முடியாது. அதுதான் உங்களுக்கு பெரிய மைனஸ். நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள், எல்லாருக்கும் வேலை வாங்கி தர பண்பு உடையவர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு பயலும் வேலை வாங்கி தர மாட்டான், ஒருத்தரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒருத்தர் கூட உங்கள் ஃபோனை எடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை உபயோகம் மட்டும் பயன்படுத்திப்பாங்க, உங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களை வச்சு காரியம் சாதிச்சு கொள்ளுங்களுடைய நபர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவங்க வரவே மாட்டாங்க. உங்களுடைய எந்த விதமான சுகம் துக்கங்களில் கலந்து கொள்ளவே மாட்டாங்க. உங்களிடம் ஒருத்தவங்க நியாயமாக பேசுகிறாங்க அப்படின்னா வழியை பேசுகிறாங்க, அதாவது உங்களால் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆக போகுதுன்னு அர்த்தம். மன ரீதியாக சொல்கிற நீங்கள் ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களும் வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் சொல்லி மீள முடியாது.
விசுவாசம் அதிகம் உடையவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தான். காதலில் அன்பு செலுத்தக்கூடியவர்களும் சிம்ம ராசிக்காரர்கள் தான். இவங்க ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிடுவாங்க. என்னன்னா, தான் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி மற்றவர்களும் கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்துருவாங்க. உண்மையா ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அவங்களால முடியல, அவங்களால கஷ்டப்படுறாங்கனாலும் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க. இன்னமும் மேலே போய் சொல்கிறேன்னா, உண்மையாக இருந்தால், உண்மையாக மட்டும் இருந்தால் ஒரே நேரத்தில் 5 பேர் என்ன 10 பேர் என்ன கூட ஒரே மாதிரி அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்கள் தான். சிம்ம ராசிக்காரங்களை நம்ம லவ் பண்ணுறோம், திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் பெனிஃபிட் அடைஞ்சிட்டோன்னு சொல்லலாம். ஆனால் அதே சிம்ம ராசிக்கு மகரமும் மீனமும் ஒத்தே போகாது. இந்த கட்டத்தில் திருமணம் பண்ணும்போது வாழ்க்கையில் சில விஷயங்களை திறந்து விட்டு தான் செல்ல வேண்டும். எந்த இடத்திலுமே அடுத்தவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி. சிம்ம ராசியை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம். செத்தானா இருக்கானா, போனானா வந்தானா, சாப்பிட்டானா, ஏமாத்தணுமா, கூப்பிடுறா அந்த சிம்ம ராசிக்காரனை அப்படின்ற அளவுக்கு ஒரு இளிச்சவாய்த்தனமாக அதிகமாக இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இனிமேல் நம்மளால் எழுந்திருக்கவே முடியாது, இனிமேல் நம்ம கஷ்டம். ஆனால் சிம்ம ராசிக்காரங்க இதுக்கப்புறமும் நம்மளால் ஜெயிக்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு முழுக்க அவங்கள நம்புவாங்க. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் சுய ஜாதகத்தின்படி திருமணம் அல்லது 2 திருமணம் அல்லது 3 திருமணம் இந்த மாதிரி என்ன இருந்தாலும் காதல் தோல்வின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. ஏன்னா இந்த கண்ட சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குது. அதில் வக்ரம் ஆகியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த வக்ரம் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது சின்னதொரு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பல விதங்களில் மாற்றமும் சந்தோஷமும் கொடுக்கும் என்பதை நம்புங்க. வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் வெளியூர் புராணம் செல்ல வாய்ப்புகளும் உங்களுடைய பொற்காலத்தை அதிகரிக்கும் சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு 3 முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், அடுத்தவங்க தான் நம்மளுக்கு ரோல் மாடலாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. நான் இவரை மாதிரி வாழணும், இவரை மாதிரி நல்ல பேரை எடுக்கணும் நினைக்கவே நினைக்காதீங்க. இண்டிவிஜுவலாக நீங்கள் பெரிய ஆளாகணும், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரி பெரிய ஆளாக வரணும். உங்களால் அடுத்தவருடைய திறமையை தாண்டி வெற்றி பெறுவதற்கான அமைப்புகள் உண்டு அப்படின்னு விஷயத்தை நம்புங்க. 2வது, சரி நீங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா, எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக செய்யாதீங்க. உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய உலகம் இந்த உலகம் அப்படிங்கிறது தானே. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்லோவாக மைன்யூட்டாக கொண்டு போங்க, அதில் சக்ஸஸ் ஆவீங்க. அப்படிங்கிறது முடிவு செஞ்ச பின்பு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்களை சுற்றி எல்லா விஷயங்களையும் வெளியில் சொல்லுங்கள். 3வது முக்கியமான விஷயம், சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் அணிய வேண்டிய வெள்ளி, முக்கியமாக வெள்ளி அப்படிங்கிறது உங்கள் உடம்புல இருந்தே ஆகணும். அருணா கயிறாக இருக்கட்டும், மோதிரமாக இருக்கட்டும், வெள்ளி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். வெள்ளி அப்படிங்கிறது உங்கள் உடம்புல கண்டிப்பாக இருக்கணுங்க. திருமண வாழ்க்கையும் சரி, சற்று ஆரம்பத்தில் சுமாராக தான் போகும், போக போக நல்லா இருக்கும். அதே நேரத்தில் குழந்தைகள் அப்படிங்கிறத விட உங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த பாயிண்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் ஒரு வேர்டு
எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். சிம்ம ராசிக்காரர்களை எப்போதும் சூரிய நமஸ்காரம் செய்யும் பட்சத்தில் பல வெற்றிகளை கண்டிப்பாக குவிக்க முடியும். மேலும் நீங்கள் சீரும் சிறப்புடனும் செல்வ செழிப்புடனும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.